சொல்ல மறட்டேன். எல்லா வருஷமும் இல்லாம இந்த வருஷம் லைவ் வச்சு முடிச்சோம். பாக்கணும் எப்படி இருக்கு? காரணம் பாட்டுல உள்ளது நல்ல இது எல்லா ப்ரோமோலையும் நான் ஒண்ணுமே சொல்லி அனுப்பினேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்கு. நீ எல்லாத்தையும் பேசுற. எதுக்கு இதெல்லாம் விஷயங்களை பேசாதீங்க. சாரி சார், சாரி சார். அதையும் மீறி நான் பேசுவேன்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சரி பாருங்க, 3 கேமரா தெரியுதா? அதுக்கு நடுவுல மெயின் டோர் இருக்கா? சார் அது வழியா வெளியே போகலாம்னு சொல்லிடுவேன். சாரி சார். கேம் ஜெயிக்கணும்ன்ற கான்செப்ட்ல நீங்க போறதுனால உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லைன்னு இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள அந்த மனிதாபிமானத்தை சாவடிச்சிட்டீங்க. இப்ப நீ எல்லாரும் சொல்றல அந்த வேலை நீங்க பாத்த வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நீ 33 நாள் இங்க பயங்கரமான பயாஸ் எல்லாருக்கும் பின்னாடி பேசிதான் இருந்துக்கிற. அது எல்லாமே தெரியுது. சொன்னா மட்டும் நக்கல்யா அவனுக்கு. என்ன பண்றியா எனக்கு தெரியல. நான் 33 நாள்ல சம்பாதிச்சதை நீ இப்ப சம்பாதிக்க முடியாம எனக்கு தெரியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும்ல. நீ சமைக்கிறதுல போகாத வெசல் வாஷிங் நீங்க சொல்ல வேண்டாம். நான் என்ன பண்ணணும்? மேடம் எல்லாரும் தான் டென்ஷன் ஆவாங்க. இல்ல மேடம் நான் சொல்றதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ட்விஸ்ட் பண்ணு. இப்ப வேலை செய்யறதுக்கு அவ்வளவு வலிக்குது. ஈவில்னஸ் உடம்புல ஊறி போன ஆளு தெரியுமா? இது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. நீ ஏன் நாமினேட் பண்ணி என்ன வெளியில அனுப்பிட்டு நீ என்ன நினைச்ச வேற கிழிச்சா வாய் நடிப்பு என்ன போனீங்க என்ன நான் என்ன பண்ணணும்? இல்ல சீரியல் நடிச்சு டிராமா பண்ணி எல்லாரையும் அமுச்சு விடுவாங்க. ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி இல்ல. ஒரு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு தான்டா சொல்ல முடியும். மைண்ட் மெச்சூரிட்டி இல்ல இருக்குது. ஆனா இப்போ ஏன் வந்திருக்க? இப்போ போ. அத கண்ணத்தை ஏன்டா நீ அவர் ஏன் கண்ணத்தை அவங்க வந்து ஏன் கண்ணத்தை அதுல என்ன பாரு. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிடும் பாரு. பிளாஸ்ட் தான். செய்தியா அந்த கேமரா ஒன்னு திரும்பிச்சான்னு பாரு கணத்துக்குறதெல்லாம். கேள்விலாம் கேட்டிருக்கான். உன் நாக்கு அழிவு போம்ல பாருல, உனக்கு ஆண்டவனே கொடுப்பான் பாருல. இப்ப பண்ணு. கேமரா திரும்பவே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சிட்டி. கேமரா திரும்பவே இல்லங்க. அந்த கேமரா பாக்குதுல்ல. அது எங்க இருக்கு? போக்கஸே இல்ல பாருங்க. தம்பி தம்பி நமக்கு இல்ல. தம்பி அந்த கேமரா தம்பி தம்பி டூ. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்கார்ந்து நீ சொல்லு. கேமரா திரும்பட்டும். நீ சொல்லு திவ்யா. கேமரா திரும்ப. ஆண்டவன் படைச்சு உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. எஸ்கேனா அது அவர்கிட்டயே கேட்டுக்க. நீ சொல்லு திவ்யா. இங்க பாருங்க ரீல் பண்ற ஒரு நிமிஷம். திவ்யா திவ்யா சொல்லு. இப்ப இதுவே டயலாக் போட. திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா. திவ்யா 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 சரிப்பா, உனக்கு நடந்த அசிங்கம் அந்த கேமரா மட்டும் உன் பக்கம் திருப்பி. நான் விசு சொல்லல. பிக் ஜோக் பிக் ஜோக். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ரீல் பண்றோம். கேமரா எந்த கேமராமே நம்மள பாக்கலனா எப்படி? செகண்ட் டைம். சார் 10. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ரொம்ப அவமானம். வேற ஏய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போற. ஏய் சார் அவர் கேமரா பிஸியா இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் கேமரா. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். கேமரா இல்லங்க பாருங்க லென்ஸ் எங்க இருக்குன்னு. இந்த கேமரா பாருங்க. திவார்னே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அது நல்லபடியா சொல்றேன். இந்த கேமரா திரும்பிட்டோம். பேசுறதே எனக்கு ரொமான்ஸ் முடிய போயிருக்கல. என்ன பழக்கம் இது? திவ்யா போயிருமா? திவ்யா அவர் சொல்லும் போது நடுவுல ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டோம். அது திவ்யாக்கு திரும்பினது. திவ்யாக்கு அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டு பைத்தியக்கார சொல்லுங்கப்பா. அது இன்னும் உன் பக்கம் திரும்பவே இல்ல. தேங்க் யூ சொல்லுங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி. அந்த நெகட்டிவிட்டியே நீதான்டா. இப்ப ஆரம்பிச்சிடும். மேடமா இருந்தாங்கன்னா ஒருவேளை டயலாக் சொல்ல விடுப்பா. எனக்கு மூடே போயிரும் பேல. என்ன பாக்குற? துப்புறானேனா? தேங்க் யூ மேடம். வாவ் such a beautiful girl. உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். ஆண்டவன் படைச்சதுல ரெண்டே ரெண்டு அழகானது. ஒன்னு நீ ஒன்னு நான். நீ நல்லா வருவடா குண்டு பையா. நல்லா வருவ. ஏய் சனா
இந்த அழகான மாற்றத்துக்கு காரணம் எதுவும் என்ன கவுக்குற மாதிரி இருக்கா? சாவச்சிடும் எழுந்து போடணும் எழுந்து ஓடுறா நான் என்ன சொல்லணும்? இல்ல சிட்டியை, நீ ரொம்ப கியூட் சிட்டி அப்படின்னு கணத்தை பிடிச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு சட்டி, நீ ரொம்ப கியூட் சட்டி. நான் ஜெயிச்சுட்டேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பொறாம அழகான பொண்ணு காட்டாம மாதிரி இருக்கு உனக்கு பொறாமை, அதை எடுத்து வை முதல்ல. எடுத்து வைக்க விட்றா, பரவாயில்லடா, வெயிட் பண்ணி அதுக்கு இது பரவாயில்ல. குழந்தாம காட்டு. சபரி, பொறாம உனக்கு பாட ரெடியா சீக்கிரம் அழகான பொண்ணுகிட்ட பேசி. ஆமா, ஒரு புறாவும் ஒரு ஆமையும். ஹீரோயின் சீரியல் ஆக்ட்ரஸ் என்னென்னமோ போலாம் நினைச்சேன். உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன். இவரு வேற ரீசன்ட் டைம்ல கிறுக்குத்தனமா என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏதோ அவர் என்ன கொச்சுச்சுடா. அது அதாரியா மனசிலாய். ஐயோ என்ன தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு சொல்லலாமா? கொச்சுச்சுன்னா டார்லிங், டியர், செல்ல குட்டி, தங்க குட்டின்னு அர்த்தம். பொறாம வந்துருச்சு. என்ன மேன் பொறாம படுற சபரி பாரு, படுற இல்லாத ஒருத்தன் வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டானே. கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய், நம்ம இவ்வளவு நாள் கீழ இருந்து நம்மள ஒன்றரை நாள் ரீலுக்கு கரெக்ட் ஆயிட்டேன்றாப்ல. தூக்குதா தூக்குனா சொல்லுதே. ட்ரெஸ்ஸுங்க கைஸ். என்ன மேன் பொறாமையா? ஆமா, ஒரு புறா ஒரு ஆமை. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். கரெக்ட், ஒரு புறா ஒரு ஆமை. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். ஏய், நாங்க பொறாம, நீங்க இரு தெரிஞ்சாங்க உன் தங்கச்சி வாங்க. வரட்டும் இரு. பாத்தீங்களா எப்படி காம்பினேஷன்? குருவி கட்டும் கூடு திவாகர் ஒரு பாடு. உங்களுக்கு அந்த வயிறு எரியுது, கண்ணுல தெரியுது. பண்ணலாமா தேவியா? உங்களுக்கு இருக்கேன். அழைச்சு போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல. அங்க பாரு, பக்கத்துல போக போக போறாங்க பேட்ஸ்மேன் போல. என்ன பண்ண இப்ப? அது அப்படி அங்க அவ பண்றா பாரு. அது ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்கு. இப்படி பண்றது கொஞ்சம் சைல்டிஷ். அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. திவ்யா, கை வந்துருச்சு எங்க பாரு. ஏய், மேல பைக் மேல என்ன பண்ணுகிற இங்க வா. சார். இல்ல 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 இல்ல. சுத்தமா இருந்தது. நான் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? நான் பார்த்தேன், நான் கைய பார்த்தேன்ப்பா. கூப்பிட்டாங்களா? கூப்பிடல, நான் கைய பார்த்தேன். பெரிய பொய்ய சொல்ற? அடி பல்லகளெல்லாம் இல்ல இல்ல கேப்போம். நீ உட்கார்ந்து உட்கார்ந்து திவ்யா. திவாகர் இல்ல சார். இல்ல இல்ல நிஜமாவே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீ உட்காரு. இல்ல கூப்பிடல. நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்கால்ட்டி வேலை எல்லாம் ஏன்